Watch full episodes on Jio Hotstar. சோ பசங்களா, இது எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட ரொம்ப டேஞ்சரான மார்க்கெட். இது எக்ஸ்ட்ரீம் சிட்டியோட மூணாவது முக்கியமான மார்க்கெட். இங்க ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாவே எடுத்து வைக்கணும். இங்க யாரு எப்படி உங்க பொருள் எல்லாம் டிஸ்மேண்டல் பண்ணி விற்பாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இங்க இருக்கிற ரோபோட்ஸ கூட அவங்க டிஸ்மேண்டல் பண்ணி வித்துடுவாங்க. சோ உங்க சைக்கிளை ரொம்ப பத்திரமாவே பாத்துக்கோங்க. பாத்தியா, இங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் அவங்க எப்படி எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி வித்துட்டாங்கன்னு. இங்க இதுதான் ஸ்பெஷாலிட்டி. நாம ரொம்ப பத்திரமா இருக்கணும் சிவா. ஆனா நீங்க எதுக்காக இந்த முகமுடிய போட்டுட்டு இருக்கீங்க? நான் என்னோட கிங்டம் கிங்கா இல்ல, ஒரு சராசரி சிட்டிசனா பார்க்க விரும்புறேன். நான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஜெட் பூட்ஸை தேடிட்டு இருக்கேன். சரி வாங்க இந்த கடையில செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நான் தேடுறது இங்க எனக்கு கிடைக்கலாம் இல்ல. ஜெட் பூட்ஸா? எக்ஸ்ட்ரீம் சிட்டில பெரிய பெரிய வெயிட் தூக்குறதுக்காக இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படின்னா ரோபோட்டிக் மேமோத் அப்புறம் எலிஃபண்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணிருக்காங்க. அங்க எதிரில பாருங்க, அங்க ரோபோட்ஸ்க்குலாம் மசாஜ் பண்ணுவாங்க. சரி சிவா, நீ உன்னோட ஷூவை போய் தேடு. அது வரைக்கும் நான் கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு வரேன். சரி, எனக்கு நீ மசாஜ் ஸ்டார்ட் பண்ணு. அட, நீ மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா இல்ல என்னோட கழுத்தை உடைச்சுக்கிட்டு இருக்கியா? அட, என்னோட தலை, எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னோட பாடி, என்னோட பாடிய காயலங்கடையில தூக்கி போட்டுருச்சு. வேண்டாம் சிவா, என்ன வந்து காப்பாத்து. இன்னைக்கு என்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உலகம் பூராவே இந்த ஒரு ஷூஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா சிவா, இந்த ஜெட் பூட்ஸ் ரொம்ப பழசு மாதிரி தெரியுது. யாரோ உன்னை ஃபோல் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீ அது உங்க யாருக்கும் தெரியாது. கிங் கோகு, இவங்களுக்கு புரிய வைங்க இந்த ஆன்டிக் ஜெட் பூட்ஸ் எல்லாம் எவ்வளவு பிரமாதம்னு. கிங் கோகு, அவர் எங்க போயிட்டாரு? அட, கிங் கோகு மசாஜ் பார்லர்ல இருக்காரு. அவருக்கு கால் பண்ணி ஆகணும். சிப்பி, கிங் கோகு எங்க இருக்காருன்னு உடனே செக் பண்ண. என்ன, ஒரு கிங் கோகுக்கு 2 சிக்னல்ஸ் எப்படி வர முடியும்? அப்புறம் 2 சிக்னல்ஸும் ஒண்ணுக்கு தூரமா போயிட்டு இருக்கு. கிங் கோகுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்ன? திருட்டு போட்ஸ் அவரை ஒருவேளை டிஸ்மேண்டில் பண்ணி எங்கேயாவது வித்திருப்பாங்களோ என்னவோ. நாம அவரை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஆமா சிவா, நீ சொன்னது சரிதான். கிங் கோகுவை 2 பார்ட்டாவே டிவைஸ் பண்ணிருக்காங்க. கிங் ஒரு இடத்துக்கு போனா கோகு இன்னொரு இடத்துக்கு போயிட்டாரு. ஏய் ஆதி, யூடி, கிங் கோகு ஆபத்துல இருக்காரு. நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா நீங்க சொன்னதும் சரிதான். கிங் கோகுவை யாரோ 2 பார்ட்டா பிரிச்சு அவரை விக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். நாம அவங்களை தேடி ஆகணும். வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிவா, லொகேஷன் ட்ராக். கிங் கோகுவோட பாடி அங்க போயிட்டு இருக்கு. அவரோட தலை அவர்கிட்ட இல்லவே இல்ல. நில்லு, கிங் கோகுவோட பாடி எடுத்துட்டு நீ எங்க போயிட்டு இருக்க? நில்லு, கிங் கோகுவோட பாடியை திரும்ப எங்களுக்கு கொடுத்துரு. இல்லனா என்ன சின்ன பையா, நான் இப்பதான் இந்த பாடிய திருட்டு ரோபோட் மார்க்கெட்ல வாங்கினேன். புரிஞ்சுதா? நான் உனக்கு இதை எதுக்கு கொடுக்கணும்? நான் வந்து போ. நான் யோசிச்சு பார்த்ததே இல்ல கிங் கோகு கிட்ட என்னைக்காவது நாமெல்லாம் அடி வாங்குவோன்னு. அடடா, ஒருவேளை நான் அதை அடிச்சா கூட அது கண்டிப்பா கிங் கோகுக்கு தானே ஆபத்தை விளைவிக்கும். இதுக்கு பதிலா நான் இந்த விஷயத்தை எப்படியாவது பேசியே முடிச்சிடலாம்ல. இங்க பாருங்க அங்கிள், நீங்களே சொல்லுங்க, கிங் கோகுவோட பாடிக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும்? நான் அந்த ரோபோட்டை எடுத்துக்கிறேன். இல்ல சிவா, சிப்பி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல இல்ல இல்ல, சிப்பியே கொடுக்க முடியாது. சிப்பி எங்க எல்லாரோட ஃப்ரெண்ட். அப்படின்னா அந்த சைக்கிள் எனக்கு கொடுங்க. ஓகே, கிங் கோகுக்காக எங்களால இதை கண்டிப்பா செய்ய முடியும். கிங்
கோகுவோட பாடி கிடைச்சிருச்சு. இப்ப நாம இவரோட ஹெட்ட தேடி ஆகணும். நெக்ஸ்ட் ட்ராக் லொகேஷன். கிங் கோகு லொகேஷன் இங்கதான் காட்டுது. அவரு இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பாரு. சிவா, நீ எப்படி இங்க வந்துருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சிவா, சிவா. கிங் கோகு அவரோட சத்தம் இங்க இருந்து தான் கேக்குது. சிவா, நான் எங்க இருக்கேன்? கீழே பாரு. அட கிங் கோகு, இங்கதான் இருக்கீங்களா? நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. நீங்க எல்லாரும் யாரு? கிங் காயலாங்கடவோட மாளிகைக்கு வந்திருக்கீங்க. திருட வந்திருக்கீங்களா? நாங்க இங்க கிங் கோகோவோட தலையை கொண்டு போக வந்திருக்கோம். கிங் கோகுவா? அப்படியா? அப்புறம் இந்த தலைக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் கிடைச்சாகணும். இல்ல ஆதி, அவன் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னான். இங்க ஒரு கிங் மட்டும்தான் இருக்காரு. அது நான் தான், உங்களோட கிங். அட, இது ஒன்னும் கிங்லாம் கிடையாது. இது வெறும் டூப்ளிகேட் காப்பி தான். அதோட இதுக்கு பிரெயின் சர்க்கியூட் கொஞ்சம் கிராக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்து பேசுங்க. நீங்க என்ன வேஸ்ட்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தினா நல்லா இருக்காது. அடடா கிங் கோகு, கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்களேன். சரி, ஒரு டீல் வச்சுக்கலாம். இந்த தலைக்கு பதிலா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏதாவது சின்னதா பெருசா? சரி, ஓகே. உன்னோட வாட்ச கொடு. இந்தாங்க. கிங் கோகு. அட சும்மா இரு சிவா. இவ்வளவு நேரமா நீங்க எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டே இருந்தீங்க. அப்புறம் என்ன வேஸ்ட் பொருள்னு வேற சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. கிங் கோபு யாருக்குமே பயப்படவே மாட்டான். கிங் கோகு, இது கிங் கோகுவோட தலையா? அதாவது ரொம்ப காஸ்ட்லி தலை. ரொம்ப நல்லதா போச்சு. என் இடத்துக்கு வந்து திருநது இல்லாம பொய் வேற சொல்றீங்களா? அதி, இந்த பொடி. வேணா, என்னை இங்க இருந்து போக விடு. சைக்ளோன், திரும்ப வந்துரு. சீட்டிங். எனக்கு சீட்டிங் நடந்திருக்கு. ருத்ரா, சிவா, காயலாங்கட கிங் ஒரு சைக்கிளை சாப்பிட்டுருச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ சின்ன பையன், பெரிய முட்டாள் மாதிரி இருக்க. கிங் காயலாங்கட, என்ன சின்ன பையன்னு மட்டும் சொல்லாதீங்க. சிவா, என்னோட பேரு சிவா. நான் இல்ல, உங்களை ஒரு வழி பண்றதுக்கு என்னோட இந்த ஜெட் பூட்ஸே போதுமானதுதான். உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க இதுக்கு மேல நின்னு காட்டுங்க.
கிங் கோகோவோட தலை. நான் இப்பவே கிங் கோபோட பாடியை எதிரில் கொண்டு வரேன். ஃபைனலா என்னோட தலைக்கு அதோட இடம் கிடைச்சிருச்சு. பழைய கிங் கோபுவா மாறினது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கைலாங்கடை பொருள் எல்லாம் எடுத்துட்டு போங்க. இனிமே இது கிங் கைலாங்கடை கிடையாது. என்ன கைலாங்கடை சார், எப்படி இருக்கீங்க? என்னோட பாடி பார்ட்ஸ திருப்பி கொண்டு வா. இனி இவர் கிங் எல்லாம் கிடையாது, குட்டி கைலாங்கடன் வேணா கூப்பிடலாம். என்ன குட்டி, சரிதானே? இந்தாங்க உங்களோட ஆர்டர். வெல்கம் சிவா. இதுதான் நம்மளுடைய இன்னொரு ஃப்ளையிங் ஹோட்டல். எப்படி வெயிட்டர் கிச்சன்ல இருந்து பிளேட்டை டேபிள் வரைக்கும் கொண்டு போவாங்களோ அதே மாதிரி இந்த ஃபுல் ஹோட்டலை நாங்க கஸ்டமர் கிட்ட கொண்டு போவோம். இந்த ஹோட்டல் கிங் கோகோக்கு டெலிவரி ஆக போகுது. இன்னைக்கு கிங் கோகோ கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஹோட்டலை கிங் கோகோ பேலஸ்க்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். வாவ், ஃப்ளையிங் ஹோட்டல்ல வர எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். வானத்துல பறந்துகிட்டே நம்ம பர்கர் ஃப்ரைஸ் சாப்பிடுவோம். அப்ப எதுக்கு லேட் பண்ணணும்? வாங்க நம்ம சீக்கிரமா போய் ஆர்டர் பண்ணலாம். சரி வாங்க, லெட்ஸ் ஃப்ளை டு கோகோஸ் பேலஸ். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்றது? கிங் கோகோ, உங்களோட கபா கப்ஸ் என்னோட டிராக்டரை சாப்பிட போகுது. சார், ஐடியா. நில்லுங்க, இந்த குப்பையை சாப்பிடுங்க, டிராக்டரை விட்டுடுங்க. கிங் கோகோ, ஒருவேளை நம்ம சாப்பிடுறதுக்கு சாப்பாடை இன்னும் ஏற்பாடு பண்ணலனா போன வாட்டி நடந்த மாதிரி உங்களோட அந்த பிரியமான கபா கப் உங்களோட பேலஸை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இல்லங்க, இது என்னோட பேலஸ். இந்த கபாகஸ் என்னோட ஸ்க்ரூஸ் எல்லாம் லூஸ் ஆக்கிடுச்சு. சிவாவும் ஃப்ரெண்ட்ஸும் நான் ஆர்டர் பண்ண ஹோட்டலோட இங்க வர நேரம் ஆயிடுச்சு. ஒரு தடவை அந்த ஃப்ளையிங் ஹோட்டல் இங்க வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் இந்த கப்பா கப்ஸுக்கு நான் ஸ்டாப்பா சாப்பாடு கிடைச்சிரும். மாஞ்சோரி, இன்னைக்கு பசங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? நான் ஸ்பெஷலா உங்களுக்காக ஒன்னு சமைக்கிறேன். ஷெஃப், எங்களோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? எஸ், ரெடி. எல்லாம் சுட சுட ரெடியா இருக்கு. எங்க பாருங்க, உங்க சீஸ் பர்கர். எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஒவ்வொன்னா நீங்க எல்லாத்தையும் கொடுங்க. ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. நில்லுங்க நில்லுங்க. மேனேஜர், நீங்க எதுக்கு அதை போக விட்டீங்க? அதுக்கு வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு.
முடியாது. அந்த பசங்கள என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. நீங்க அதை போய் சீக்கிரமா நிறுத்துங்க. அது வைரஸால முழுமையா இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதை ரிப்போர்ட் பண்றது ரொம்ப அவசியம். இல்லன்னா மறுபடியும் ஏதாவது ஏடாகூடமா செய்ய முடியும். நீ டென்ஷன் ஆகாத. என்னோட மொபைல் சிஸ்டத்தை வச்சு அப்டேட் பண்றேன். அது இப்ப நம்ம நெட்வொர்க் ஏரியால இருந்து தள்ளி போயிடுச்சு. எரர் எரர் எரர். போதும் நிறுத்து சிப்பி. நீ எவ்வளவு சாப்பிடுவ? ஷிப் வைஃபை கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்ப இந்த ஷிப்பை ரீபோட் பண்ண முடியாது. ஓய் ஓய், எல்லாரும் சீக்கிரமா உங்க ஆர்டரை சொல்லுங்க. ஒருவேளை உங்க ஆர்டரை நீங்க சொல்லலன்னா அப்புறம் நான் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடுவேன். ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு இன்னும் சீஸ் பர்கர்லாம் வேணும். சாலடா? ஓஹோ, இதை யாரு ஆர்டர் பண்ணது? அப்புறம் இதுல நிறைய மெட்டல் பர்கர்ஸும் ஃப்ரைஸும் இருக்கு. அநேகமா ஷெஃப் போட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஓ, மேனேஜர் சொன்னாருல அதுக்கு பின்னாடி ரீசெட் பட்டன் இருக்குன்னு. அத பிரஸ் பண்ணா சரியாயிடும். இருங்க, நான் போய் அத பிரஸ் பண்ணிட்டு வரேன். எல்லாரும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. நீங்க ஆர்டர் பண்ணலனா இந்த ஃப்ளையிங் ஹோட்டல்ல பிளாஸ்ட் பண்ணுங்க. சிவா, அப்டேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம இதை சமாளிச்சாகணும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளையிங் ஹோட்டல் ஃப்ளையிங் ஜெட் மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. ஷெஃப் போட் கூட ஃபுல் ஹோட்டலும் கனெக்ட் ஆயிருக்கு போல இருக்கு. இது நம்மளால ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அதனால கண்டினியூஸா நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஷெஃப், ஒரு லார்ஜ் சீஸ் பர்கர் கொடுக்க முடியுமா? அடுத்தது என்ன ஆர்டர்? உங்களுடைய அடுத்த ஆர்டர் ரெடி. அட, இது உண்மையிலே லார்ஜ் பர்கர் தான். சிவா, காப்பாத்து. ஷெஃப் போட், ஒரு லார்ஜ் ஸ்பாகெட்டி, அதுவும் சீக்கிரம். யூடி, சிப்பி, அந்த பர்கர் சாப்பிடுறதை நிறுத்திட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓ நோ, இந்த பர்கர் சிவாவும் யூடி மேலயும் விழ போகுது. Emergency alert. Chef out of control. Oi, oi! Oi, oi, oi! வாவ், இது கலக்கலா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் சிட்டிக்கு இது கலக்கலா வந்து சேர்ந்துருச்சு. சிவா, ஹோட்டல சீக்கிரமா சமாளி, இல்லன்னா அது பில்டிங்கவே இடிச்சிடும். அது யூடி, ரேவா, சீக்கிரம் இந்த சாப்பாடெல்லாம் எடுத்து நீங்க ஒரு சைடா வைங்க.
ஷெஃப் போட், இப்போ ஒரு லார்ஜ் சாலட் கொடுங்க. நீ எப்பத்துல இருந்து சாலட் சாப்பிட ஆரம்பிச்ச? சாலட நம்பி நீங்க எல்லாரும் சீக்கிரமா குதிங்க. சிவா, இந்த வாட்டி நீ அதிசயத்தை உருவாக்கிட்ட. என்னோட கபா கப்ஸ் இனி சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸ்க்ரூஸ் எல்லாம் டைட் ஆயிடுச்சு. அதிசயம் என்னன்னா ஷெஃப் போட் அப்புறம் அவரோட சாப்பாடு தான். என்ன யுடி? ஆமா சிவா, அதோட சாலட் இன்னைக்கு நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்திடுச்சு. ஆனா சாலட் ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்லைன்னு நினைக்கிறேன். இனி மாசத்துல ஒரு வாட்டியாவது சாப்பிட முடியும். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.